திருச்சி காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் அம்மா மண்டப காவிரி ஆற்றில் படித்துறை களையிழந்து காணப்படுகிறது. ஓடை போல செல்லும் நீரில் பக்தர்கள் நீராடி வருகிறார்கள். அதன் ட்ரோன் காட்சிகளை பார்க்கலாம். திருச்சி காவிரி ஆற்றில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் அம்மா மண்டப காவிரி ஆற்றில் படித்துறை களை இழந்து காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் இஸ்லாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். என்ன விவரங்கள் இஸ்லாம்? ஒவ்வொரு ஆண்டும் ஆடி 18 தினத்தன்று காவிரி ஆறு பெருக்கெடுத்து ஓடும். ஆடி 18 தினத்தை ஆடி பெருக்கம் என்று அழைப்பார்கள். காரணம், இந்த காவிரி அதிக அளவு பெருக்கெடுத்து ஓடி அது விவசாயத்தை செழித்து நடைபெறுவதற்கு உதவும் என்கிற அடிப்படையில இது ஆடி 18 ஆடி பெருக்கம் எனவும் அழைப்பார்கள். இந்த ஆடி மாதத்துலதான் இந்த விதை விதைத்து அந்த சம்பா சாகுபடிக்கான விதை விதைத்து விவசாயம் செழிக்க இந்த நீர் பயன்படுங்கிறது தான் நம்பிக்கையா இருக்கு. அதன் காரணமாக ஆடி 18 தினத்தன்று பொதுமக்கள், விவசாயிகள் என பலரும் வழிபாடு செய்வார்கள். விவசாயம் செழிக்க வேண்டும், அதே போல தங்களுடைய வாழ்வும் செழிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்கள் காவிரி ஆற்று கரைகள்ல சிறப்பு வழிபாடுகள் ஈடுபடுவாங்க. அதே போல புதுமண தம்பதிகளும் தங்களுடைய திருமணத்தில் பயன்படுத்தப்பட்ட மாலையை ஆற்றில் விற்றும், அதே போல புது தாலியை மாற்றியும் அவர்கள் தங்களுடைய குடும்பம் காவிரி நீர் போல் பெருக்கெடுத்து அவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் அதை மேற்கொள்வாங்க. ஆனால் இந்த ஆண்டு கர்நாடகாவிலிருந்து உரிய நேரத்தில் காவிரி நீரை தமிழக அரசு பெற்றுத்தராததன் காரணமாக காவிரி பெருக்கெடுத்து ஓடாமல் வறண்ட காவிரியாகவே இருக்கிறது. இது மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். திருச்சியை பொறுத்தவரை ஆடி 18 தினத்தன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறைக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருவாங்க. திருச்சி மட்டும் இல்லாது அருகே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான மக்கள் வருகை தந்து அம்மா மண்டபம் காவிரி ஆற்று படித்துறையில் அவர்கள் வழிபாடு செய்வார்கள், புனித நீராடுவார்கள். அந்த அகண்ட காவிரியில் இருபுறமும் கரையை தொட்டு காவிரி நீர் பெருக்கெடுத்து ஓடும். ஆனால் இந்த ஆண்டு காவிரி நீர் இல்லாத காரணத்தினால, உரிய நேரத்தில் காவிரி நீரை பெற்றுத்தராத காரணத்தினால ஒரு வறண்ட நிலையில தான் இருக்கிறது. நாம் அது கழுகு பார்வை காட்சியில் அதை பார்க்கலாம். ஒரு காவிரியின் நடுவே சிறு ஓடை போல அந்த நீர் சென்று கொண்டிருக்கிறது. வேறு வழியே இன்றி மக்கள் அதில் சென்று புனித நீராடி வருகின்றனர். மக்களிடம் நான் கேட்கும் பொழுது, இந்த ஒவ்வொரு ஆண்டும் ஆடி 18 வருகை தந்து பூஜை செய்வோம், சிறப்பு வழிபாடுகள்ல ஈடுபடுவோம். அதே போலதான் இந்த ஆண்டு வந்தோம். கடந்த ஆண்டுகள்ல நீர் பெருக்கெடுத்து ஓடும்போது அதை பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு ஒரு ஓடை போல காவிரி செல்வது அந்த வேதனையை தருகிறது. ஆனால் நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காக தற்பொழுது அந்த ஓடை போல செல்லக்கூடிய நீர்ல புனித நீராடி செல்கிறோம் என தங்களுடைய வேதனையை பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த கடந்த ஆண்டுகள்ல ஒரு அதிக அளவு சென்ற நீர் இந்த ஆண்டு வறண்டும் வெறிச்சோடி இருப்பது ஆடி 18 முழுமையாக களை இழந்து காணப்படுவதுதான் காட்டுது. காவிரி நீர்வரத்து இல்லாத போது ஆடிப்பெருக்கு விழா புலிவிடப்பது வெறும் கொண்டாட்ட குறைவு மட்டுமல்ல, அது வரவிருக்கும் ஆண்டிற்கான விவசாயிகளின் வாழ்வாதார கவலை மற்றும் பொருளாதார நெருக்கடியின் வெளிப்பாடாகவே இருக்கிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.